வணக்கம், வணக்கம். அரும் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அர்ச்சனா பிஆர் பற்றின பல பல உண்மைகள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவ சொல்லிடுறேன். அந்த பிஆர் வச்சிருக்கிறது என்னோட ஃபீல்டுல என்னோட இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். என்னுடைய கான்டாக்ட்ஸை உறுதி பண்றதுக்கு தானே தவிர, நீங்க நெனைக்கிற மாரிலாம் கிடையாது அப்படின்னு அர்ச்சனா தன்னுடைய சுய விளக்கத்தை குடுத்திருக்காங்க. அதேபோல இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதேபோல டெய்லி அதிர்ச்சிக்குள்ளாய் மாயா தொண்டர்கள் தொண்டர் அடிப்பொடிகள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன புலம்பல் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. "யுவர் அஃபெக்ஷன் ஃபார் சம்மன் ஷுட் நாட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டார்னிஷிங் அதர்ஸ். செலிப்ரேட் த ஒன்ஸ் யூ லவ் வித்தவுட் டிமினிஷிங் த வொர்த் ஆஃப் தோஸ் அரவுண்ட் யூ" அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தமிழ்ல என்ன அப்படின்னா, ஒருவர் மீதான உங்கள் பாசம் மற்றவர்களை களங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களை சுற்றியுள்ளவர்களை மதிப்பை குறைக்காமல் நீங்கள் நேசிப்பவர்களை மட்டும் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாயாவை குறிப்பிடுகிற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அதாவது நீங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மத்தவங்கள களங்கப்படுத்தி அந்த பாசத்த காட்டாதீங்க. அதேபோல உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் மதிப்பை குறைக்காமல் நீங்கள் நேசிப்பவர்களை கொண்டாடுங்கள். மத்தவங்கள குறைச்சு மதிப்பிடாதீங்க. அப்படிங்கிறத தான் அர்ச்சனா தன்னுடைய ட்வீட்ல சொல்லியிருக்காங்க. அ அதேபோல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. அதாவது பிஆர் டீம்ங்கிறாங்க இல்லையா? அதாவது ரியாஸ் கே. அகமத் அப்படிங்கிறவர் தான் ரஜினிகாந்தோட பிஆரா இருக்காரு. பிஆர் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அவங்க பண்றாங்க. அவங்களோட பொண்ணு தான் நினைக்கிறேன். அவங்க தான் பரஸ் ரியாஸ். அவங்க தான் அர்ச்சனாவோட பிஆரா இருக்காங்க. பிஆர்னா அவங்க மேனேஜர்ன்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜரா இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட எல்லா விஷயங்களையும் கால் ஷீட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறது. அதேபோல சுபிகா காஸ்டியூம் டிசைனர் கமலஹாசனோட டிசைனர். அவங்க கிட்டயும் அர்ச்சனாவுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அத விட மாயாவுக்கு அதிகமா கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு மாயாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அர்ச்சனா என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம பழக்கவழக்கத்துல ஒரு நேர்மை இருக்கணும். இப்ப மாயாலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நல்லபடியா பழகுற மாரி பழகுனாங்க. அப்புறம் ஜோவிகா சொன்ன உடனே தன்னுடைய நிலைமைய மாத்திக்கிட்டு, "நீ மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னாங்க. "அப்படியாம்மா? நீங்க என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எங்களெல்லாம் புல்லி கேங்ன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அ அப்படி அது உங்களுக்கு வருத்தப்படுதுன்னா, நம்ம சாரி கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அதுக்கு பிறகு அவங்க டர்ன் அவுட் ஆயிட்டாங்க அர்ச்சனா. இதுக்கு மேல இவங்களெல்லாம் நம்புனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அர்ச்சனா மாயாவை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாயாவுடைய இரட்டை வேடம் புரிஞ்சுது. அதுதான் இவர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க நம்ம அவர் பேர் என்ன? துபாயிலேருந்து வந்தாரு. அவர்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவரு ரொம்ப தெளிவா அந்த விஷயத்த இதெல்லாம் கடந்து போயிரும். இன்னும் 4 நாள் தானே, 4, 5 நாள் தானே விடுங்க. வெளில போய் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்டின்னாங்க. வெளிய பார்த்ததுக்கப்புறம் மாயாவோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. அதனால மாயாவோடு இனி நான் பேச மாட்டேங்கிற முடிவுல தான் அர்ச்சனா இருக்காங்க. அ அது இதோடைய மீட்சி என்ன அப்டின்னா, மாயாவுடைய ரசிகர்கள்லாம் அதிர்ச்சிக்குள்ளாறாங்க. ஐயோ! அவங்க பிஆர் வச்சிருக்காங்க, அத வச்சிருக்காங்க. ஒருத்தர மேனேஜரா வச்சிருந்து ஒரு ஒர்க் பண்றாங்க. அவங்களோட இதெல்லாம் ஹேண்டில் பண்ணது அவங்க தான் அப்டின்னா, அவங்க வேலைய பார்க்குறாங்க அவ்வளவுதானே. இத வச்சு ஓட்டு வாங்கிற முடியுமான்னா, கண்டிப்பா ஓட்டு வாங்க முடியாது. அதுவும் 19,00,00,000 ஓட்டு இல்ல 10,00,00,000 ஓட்டு கூட வச்சுக்கங்க. அத வாங்க முடியுமான்னா, கண்டிப்பா வாங்க முடியாது. இந்த புரிதல் இவங்களுக்கெல்லாம் இல்ல அப்டின்னா, இவங்க இன்னும் கன்ஃப்யூஸ் ஆயி ஒரு மண்டைய குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்கங்கிறது தான் டெய்லி ட்விட்டர்ல புலம்பிட்டு இருக்காங்க. மாயா ஸ்குவாடுங்கிற பேர்ல. நீங்க தொண்டர்கள் அடிப்படைகள் என்னதான் புலம்பினாலும், அவங்க பெருசா ஒண்ணும் அதுல வெற்றி பெற்று விட முடியாது அப்டிங்கிறது தான் உண்மை. அர்ச்சனாவுடைய பிஆர் அப்படிங்கிறது அவங்க அந்த ரஜினிகாந்தோட அ பிஆர் இருக்காரு இல்லையா? அவரோட மகள் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அவங்க அவங்களோட சினிமா ஃபீல்ட பத்தின அந்த மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. மத்தபடி அது பிஆர் அப்படின்னு சொல்லி அத தப்பா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன். நைட் விசித்ரா அவர்கள் பத்தின ஒரு தலைப்போட பேச வரேன். கண்டிப்பா வரேன். ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வரேன். நிச்சயமா நெறைய பேசுவோம். நன்றி. தேங்க் யூ ஆல். பாய் டு எவரிஒன்.